ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 7 பின்ஸ் யூஸ் பண்ணோம். அந்த ஸ்டார்டிங்கில் ஃபோல்டிங் பட்டி எத்தனை வேணும் பட்டி அந்த பட்டி வேணுமோ அந்த ப்ளீட் எத்தனை அதை ஃபோல்ட் பண்ணி அங்கே ஒரு பின் பண்ணணும், ஷோல்டரில் ஒரு பின் பண்ணணும், இங்கே ஒரு பின் பண்ணணும். இந்த பின் எதுக்காக இதுக்குள்ளே மட்டும்தான் அந்த ப்ளீட்டிங் வச்சு நம்ம அயன் கொடுத்தா போதும். அதுக்காக இது வரையும் ஒரு பின்னு. அதுக்கு இந்த ரவுண்டு வந்து இங்கே ஒரு பின்னு இங்கே ஒரு பின்னு தேவைப்படும். மொத்தம் 5 ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் அதை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு இங்கே 6 டவுன் 1 7 பின் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ எப்படி அயன் பண்ணுறது ப்ளீட்டிங் வச்சு எப்படி அயன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஆல்ரெடி ப்ளீட் எடுத்து பின் பண்ணிட்டேன் நான். அதை வச்சு இப்போ அயன் பண்ணிடுறேன் நான். இதோ பின் பண்ணியாச்சு செகண்ட் பின்னு. இப்போ இங்கே ஒரு பின் பண்ணணும்னு சொன்னியா அந்த அது வேற நம்ம அடையாளமாக வச்சுட்டு ப்ளீட் எடுத்து ஒரு அயன் கொடுத்துக்கலாம். வச்சுங்களா. அயன் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே இந்த 5th and 6th பின்குள்ளே ப்ளீட் எடுத்து வச்சுக்கேன். அது ஒரு அயன் பண்ணிடலாம். அயனிங் முடிஞ்சாச்சு. இப்போது பாக்ஸிங் பண்ணலாம். சாரி ப்ளீட் பாக்ஸிங். கீழே இன்சைடில் போகுது இல்லையா, அதை ஒரு ரவுண்ட் ஃபோல்ட் பண்ணிக்குவோம். அது கொஞ்சம் உள்ளே ஒரு இது மடிச்சுட்டே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது செகண்ட் ஃபோல்டிங். இது இப்போது கீழே பார்க்கறது உல்ட்டா மாதிரி தான் இருக்கும். இதுதான் கரெக்டான பொசிஷன் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு. பார்த்தா அப்படி உல்ட்டா மாதிரி தான் இருக்கும். இப்படி வச்சா தான் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு பாக்ஸிங் பண்ணுறதுக்கு ப்ரீ பாக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது அதை அப்படியே செட் பண்ணணும். இப்போ ரைட் சைடு ஒரு ஃபோல்ட் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு. இப்போ லெஃப்ட் சைடு இன்னொரு ஃபோல்ட். இதுக்காக அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணணும். அடுத்து ஒரு டர்ன் கொடுத்தோன்னா கரெக்டான பொசிஷன் வந்துடும் உங்களுக்கு. அதை அப்படியே ஒரு ரவுண்ட் கொடுத்துடணும். பிடிச்சிட்டு எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் உள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணிடுங்க. இந்த பார்டர் மேலேயே இந்த இது ப்ளீட் எடுத்த பார்டர் வரனால தான் கரெக்டான பொசிஷன். மேலே அந்த ப்ளீட்டை சின்னதாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மீதி உள்ளே அப்படியே இன்சர்ட் பண்ணிடுவாங்க. கேப் வரும், அதுக்குள்ளே இதை இன்சர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க பாக்ஸ் ப்ளீட்டிங். அவ்வளோதாங்க. இதுதாங்க பாக்ஸ் ப்ளீட்டிங். அதுக்கு எக்ஸ்ட்ராஸ் நம்ம கொடுத்தோம் இல்லையா, இங்கே பின்னு டவுனில் பின்னு அந்த 2 பின்னையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் ரிமூவ் பண்ணிடுறேன் அந்த பின்னை. அது வந்து எதுக்காக வச்சதுன்னா கரெக்டாக அந்த அயன் பண்ணுறதுக்காக வச்சுருந்தது. அந்த 2 பின்னையும் ரிமூவ் பண்ணிடலாம். நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.